ஹலோ கைஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண பிக்சல் 9 இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னே எனக்கு தெரில, இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாகவே அந்த கூகுள் ஒரு ப்ராடக்ட் மேலேயோ இல்லாட்டி அவங்க சர்வீஸ் மேலேயே ஒரு செம்ம க்ரைஸ் இருக்குது. ஏன்னா அதில் புது புது விஷயங்கள், அவங்க கொடுக்குற ஃபியூச்சர், அவங்க கொடுக்குற சிம்பிள்ஸ்டிக், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது எனக்கு மட்டும் தான் பிடிச்சிருக்கா இல்லாட்டி உங்களுக்கும் பிடிச்சிருக்கா? இந்த ஃபோனை பற்றி என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, இல்லை என்னென்ன டெக்னாலஜி இருக்குது, என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், இதில் ஃபீட்பேக் எனக்கு என்ன மாதிரி விஷயங்கள் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் அண்ட் டிஸ்கஸ் வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வெல்கம் டு டெக் மெரியல். ஓகே, கூகுள் பிக்சல் 9 எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஒரே ஒரு வேரியன்ட் தான் வந்திருக்கு இப்போதைக்கு. 8GB ரேம் 256. ஸோ இது மட்டும்தான் வந்திருக்குங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம். ஒரு 512 பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாவும் பெட்டராக வந்திருக்கும். ஸோ இதில் இது ப்ரைஸ் இப்போதைக்கு இந்தியா ருபீஸ் படி 47,000 மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்கா ருபீஸ்க்கு எப்படியுமே 1.5 lakhs தான் வரும். ஸோ இப்படி இருக்கப்ப இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர்ஸ் என்னென்னா அவங்களோட கேமரா அண்ட் அவங்களோட யூஐ. ஓகே, எப்போயுமே பிக்சல்னாலே ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமராவும் ஒரு வீடியோவும் அதோட அவங்க கூகுளோட ப்ராடக்ட் சர்வீஸை நான் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபோன்ஸ்னால் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி கேமராவிலையும் நிறைய அப்டேட் தந்திருக்காங்க. 48 மெகா பிக்சல் மெயின் கேமராவும், அதே மாதிரி அதில் நிறையா போன வாட்டி இருந்ததோட போன வாட்டி இருந்த ஆப்ஷன்ஸே ஏஐ ஃபியூச்சர்ஸே இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி எட்மி, பெஸ்டேக், அப்புறம் மேஜிக் எடிட்டர், மேஜிக் ரேசர், அப்புறம் ஆடியோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் 8GB கொடுத்துருக்கனால நம்மளால் ஒரு பெரிய அளவு ஏஐ விஷயங்களை செய்ய முடியாது. ஏன்னா 9லலாம் 16GB அந்த மாதிரி ஒரு வேரியண்ட்டில் இருக்கிறதுனால இதில் நம்மளால் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அக்சஸ் பண்ண இயலும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இதில் கேமராவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ அப்போ இதில் எப்படியுமே கூகுள் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கப்படி இந்த ஃபோனுக்கும் 7 years ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியுமே 2032 வரைக்கும் இதில் அப்டேட் இருக்கும். ஸோ அவ்வளோ நாளைக்கு நம்ம ஃபோனை பாய்ப்போமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். பட் இருந்தாலும் அந்தளவு ஒரு ஆப்டிமைஸ் பண்ணி ஒரு 7 years ஒரு அப்டேட் கொடுக்குற அளவும் ஒரு ப்ரொசஸரும் நல்ல ஒரு லேக் ஆகாத ஒரு ஃபோனுமாக தான் இது இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது மற்ற ஃபோனில் மாதிரி தான் சர்க்கிள் டு சர்ச், பிக்சல் ஸ்டுடியோன்னு சொன்னால் இமேஜ் க்ரியேஷன். இந்த ChatGPTயில் நம்ம இமேஜ் க்ரியேட் பண்ண இமேஜிபிள் ஆர்ட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆன் கூகுள் ஸ்டுடியோ அப்படின்னு பிக்சல் ஸ்டுடியோன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நிறையா இமேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் ரேசிங், அப்புறம் தேவையானதை எட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் மெயினாக நம்ம பார்த்தோம்னா கால் அசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம ஸ்பேம் கால் அதெல்லாம் இந்த அசிஸ்டண்ட்டே பார்த்து இதை நம்மக்கிட்ட கொடுக்கணுமா இல்லை வேணாமா அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி, ஸோ இது ஸ்பேம் காலாக இருந்தால் அப்பயே கட் பண்ணிடுவோம். இதே நம்ம என்னென்ன நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொன்னால் அதை டெக்ஸ்ட் வழியாக காட்டும். ஸோ இந்த மாதிரி கூகுளில் ரொம்ப இந்த மாதிரி எந்த ஒரு பிக்சல் ஃபோன்லேயும் இல்லாத ஒரு மிகப்பெரிய அப்டேட்னா நான் சொல்லுவேன் பெட்ரி. ஏன்னா மற்ற எல்லா ஃபோன்லேயும் 4000 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் மட்டும் 5000 mAh. ஸோ எப்படியுமே ஒரு லாங் லாஸ்டிக்கான ஒரு பேட்ரி லைஃப் இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஸோ எனக்கு அதே மாதிரி தான் இதில் ரொம்ப டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்னென்னா பின்னுக்கு அந்த கேமரா பம்ப். ஏன்னா எனக்கு அந்த பிக்சல்னாலே அந்த பம்ப்பு தான் மைண்டுக்கு வரும். எப்பல்னால் எப்படி அந்த பின்னுக்கு இருக்கு ஆப்பிள் லோகோ, அந்த மாதிரி பிக்சல்னாலே எனக்கு அந்த பின்னுக்கு ஒரு நேரான ஒரு லைட், அது மேலே ஒரு 2 கேமரா, ஒரு ஃப்ளாஷ் லைட். ஸோ இது ஒரு பார்க்க நம்ம அது கூகுள் ஃபோன் தான் அப்படின்னு காட்டும். பட் இந்த வாட்டி அது இல்லாதது எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே. பட் 9 Pro 9Aலாம் இருக்கிறதுனால இது பெரிய அளவு இருக்கிற மேபி நெக்ஸ்ட் இயரும் 10ல் வரப்போ பம்ப் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் 9Aல தூக்கிட்டாங்கன்னா எப்படியும் 10 வரப்போ அது இருக்காது. ஸோ ஒரு
ஒரு ப்ரீமியமான ப்ராடக்டாக தான் இது இருக்கும் பார்க்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ இது வந்து யார் யார் யூஸ் பண்ணலான்னா ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஓகே ஒரு டெய்லி ஒர்க் பண்ணுறவங்க இல்லாட்டியும் நான் ரொம்ப எல்லாம் ஒர்க் பண்ண மாட்டேன்ப்பா, எனக்கு சாதாரணமாக கால் பேசுகிறதுக்கும் மெசேஜ் பண்ணுறதுக்கும் ஏதாவது கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கும் எங்கேயாவது போனால் நான் ஃபோட்டோ பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா நல்லா லாங் லாஸ்டிங்கான பேட்டரியும் இருக்குது, கேமராவும் நல்லா விதமாக இருக்குது. ஸோ அப்படியானவங்க இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நான் லிங்க் தரேன், இப்படி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோவுக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக்சல் வேறு இந்த மாதிரி பிக்சல்ட போன்ற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது வேணுமா, ரிவ்யூ வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள், நான் வாங்கி போடுறேன். ஸோ நான் வந்து அடுத்த வாட்டி அந்த ஃபோனே வச்சு ஃபுல் ரிவ்யூ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன். பாய், டாட்டா.